அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் எவை? தமிழகத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 தொகுதிகளுக்கும் நடைபெற்றது. எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் இதுவரையிலும் தமிழகத்திற்கு மட்டும் 8 நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளது. அதில் என்டிடிவி, மேட்ரிக்ஸ், ரிபப்ளிக், பிமார்க், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிக் போன்ற நிறுவனங்கள் திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதேபோன்று ஜேவிசி, டைம்ஸ் நவ், ஓட்வை போன்ற 3 நிறுவனங்கள் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியாவும் இந்தியா டுடேவும் நடத்திய கருத்து கணிப்பில் மட்டும் தாவேகா அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் டிவிகே 98லிருந்து 120 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், திமுக 92லிருந்து 110 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக 22லிருந்து 32 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இது தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்பில் கூட தாவேகா 2லிருந்து 5 இடங்களில் வெற்றி பெறலாம், விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலேயே கூட அவரால் வெற்றி பெற முடியுமா என்ற ஐயம் எழுந்திருப்பதாக பலர் கூறியிருக்கிறார்கள். ஆனால் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கூறுகிறது. தாவேகா இந்த முறை 234 தொகுதிகளிலும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்திருந்தார்கள். எடப்பாடி தொகுதியின் தாவேகா வேட்பாளர் வெளியேறிவிட்டதால் 233 தொகுதிகளில் தாவேகா போட்டியிட்டது. இதில் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒன்று பெரம்பூர், மற்றொன்று திருச்சி கிழக்கு. பெரம்பூர் தொகுதியில் திமுகவிற்கு 40% ஆதரவும், அதிமுகவிற்கு 10% ஆதரவும், டிவிகேவிற்கு 46% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 4% ஆதரவும் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் பிற கட்சிகளை விட டிவிகேவிற்கு 6% ஆதரவு முன்னிலையில் உள்ளது. எனவே இங்கு விஜய் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று திருச்சி கிழக்கு தொகுதி, இங்கு திமுகவிற்கு 36%, அதிமுகவிற்கு 25%, டிவிகேவிற்கு 35%, நாம் தமிழர் கட்சிக்கு 4% ஆதரவு உள்ளது. விஜயை விட 1% திமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அதாவது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இனிக்கு இருதயராஜ். இது இழுபறி என்று சொல்லப்பட்டு வருகிறது. தாவேகாவினுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் போட்டியிட்ட டி நகர் தொகுதி, இங்கு திமுகவிற்கு 30% ஆதரவும், அதிமுகவிற்கு 32% ஆதரவும், டிவிகேவிற்கு 30% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 4% ஆதரவும் கிடைத்துள்ளது. இங்கு அதிமுக டிவிகேவை விட 2% முன்னிலையில் உள்ளது. இதுவும் இழுபறி என்று சொல்லப்பட்டு வருகிறது. வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதி, இங்கு அக்கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார். இங்கு திமுகவிற்கு 36%, அதிமுகவிற்கு 26%, டிவிகேவிற்கு 32%, நாம் தமிழர் கட்சிக்கு 5% கிடைத்துள்ளது. இங்கு திமுகவை விட 4% குறைவாக ஆதவ் அர்ஜுனா பெறுகிறார். இங்கு திமுக வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி, தாவேகாவினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் திமுக 32%, அதிமுக 29%, டிவிகே 33%, நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகளை பெறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இங்கு கோபிச்செட்டிப்பாளையத்தின் வேட்பாளரான செங்கோட்டையன் அவர்கள் 1% முன்னிலையில் உள்ளார். இங்கும் கடுமையான இழுபறி நீடிக்கிறது. திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதி, தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரான அருண்ராஜ் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. இங்கு திமுகவிற்கு 30%, அதிமுகவிற்கு 30%, டிவிகேவிற்கு 31%, நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்களித்துள்ளார்கள். இங்கு 1%த்தில் அருண்ராஜ் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். மேலும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய மரிய வில்சன், ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஜேசிடி பிரபாகர், எழும்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராஜ்மோகன், திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சிடி நிர்மல்குமார், திருப்பத்தூரில் போட்டியிடக்கூடிய திருப்பதி, காரைக்குடியில் போட்டியிடக்கூடிய பிரபு போன்ற பல வேட்பாளர்கள் கடுமையான இழுபறியில் இருக்கிறார்கள். இவர்களில் ஒரு சிலர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.